திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்று ஃபாத்திமானை நினைவு நாளை சிறப்பிக்கின்றோம். இத்திருப்பலியை நிறைவேற்கும் பங்கு தந்தை தாமஸ் இலுங்கோ அவர்களையும் வரவேற்கிறோம். அன்னையின் அருளும் நேசமும் பெற இங்கு குழும்பியுள்ள இறைமக்கள் அனைவரையும் அன்னையின் திருநாமத்தில் வரவேற்கிறோம். தேவ அன்னை காட்சி தந்த போதெல்லாம் ஜெபமாலை ஏந்தியவராக தோன்றியுள்ளார். சிறுமி பெர்னதேத்தையும் சிறுவர்கள் லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ இவர்கள் ஜெபமாலை செல்ல தூண்டியுள்ளார். கன்னி மரியா மக்கள் மனம் திரும்ப உலக நாடுகள் அமைதியடைய ஜெபமாலை செல்லுமாறு பணிந்தார். இன்று எங்கு பார்த்தாலும் வன்முறைகள், கொலைகள், தீவிரவாதம் தலைவிரிந்து ஆடுகிறது. பணமும் பதவியும் அதிகாரமும் இன்றைய உலகை அழிக்கின்றன. நீதியும் நேர்மையும் அந்நியன் கையில் அகப்பட்டு தவிக்கின்றன. ஆனால் கடவுள் மனிதனின் வெளிப்புற ஆடம்பாரங்களை வைத்து மதிப்பிடுவர் இல்லை. உண்மையான ஞானமும் அறிவும் இறைவனமிடந்தே வருகின்றன. திருச்சபையின் வழிபாட்டு முறைகளில் முழு இதயத்தோடு பங்கேற்கும் போது நம் சிந்தனை தெளிவடைந்து கல்வியிலும் இறை வாழ்விலும் சிறந்து விளங்க முடியும். உள்ளத்தை ஊடுருவி மதிப்பிடுவர் தாழ்மையான உள்ளம்தான் கடவுள் வாழும் இல்லம். ஆகவே நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்காகவும் சிறப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறவும், மேலும் இத்திருப்பலியை சிறப்பிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளியில் பணிபுரியும் அனைவருக்காகவும் அன்னையிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லாமல் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லாமல் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லாமல் இணைந்திடுவோம். கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு அழைக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு அழைக்கின்றார். இறைவனை புகழ்வோம் பாருங்களே, இடையில்லாமல் இணைந்திடுவோம். அன்புடன் வாழ அழைக்கின்றார், அருளினை பொழிய அழைக்கின்றார். அன்புடன் வாழ அழைக்கின்றார், அருளினை பொழிய அழைக்கின்றார். இன்னலில் வாடி வாழுவோரின் இதயத்தை தேடி அழைக்கின்றார். இன்னலில் வாடி வாழுவோரின் இதயத்தை தேடி அழைக்கின்றார். புதிய வாழ்வில்
மனிதன் நேசு அழைக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே மற்றும் பிள்ளைகள், ஆசிரியர்கள், இன்றைக்கி ரொம்ப அழகான நாள். பாத்திமா தாயினுடைய 13ஆம் தேதி. அதனுடைய முக்கியத்துவத்தையும் அவருடைய மேன்மையும் மறைவுரையில் உங்களுக்கு சொல்லுங்க. ஆக மொத்தத்தில் அன்னைக்கு மாதாவுக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். நிறைய காட்சியில் பிள்ளைகளை தான் காட்சியாக பயன்படுத்துகிறது. அந்த விதத்தில் நிச்சயமாக பிள்ளைகளாக நாம் இங்கே படித்தாலும் நமக்கென்று ஒரு அழகான அற்புதமான தேவ தாயாக அன்னை மரியாள் பாத்திமா தாய் இருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய பலவீனங்கள் பலமாக, குறைகள் நிறைவாக மாற்றுகின்ற அந்த தாயினுடைய பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் நம்மையும் நம்முடைய பங்கையும், குறிப்பாக இன்றைக்கு தொழில் முன்னேற்றத்திற்காக நம்முடைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்காகவும் இந்த நாளுடைய திருப்பலியில் ஒப்புக் கொடுப்போம். இறை அருளையும் ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அன்னை இடத்தில் நாம் கேட்போம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமாய்த்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம இப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே மதாடியார்களின் குற்றங்களை மன்னித்தடுமை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் மகனுடைய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையினால் மீட்பை அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். முன்னுரை. இறைவன் எதை விரும்புகிறார், எவற்றை அவர் வெறுக்கின்றார் என பட்டியல் போடும் முதல் வாசகம் ஏசாயா புத்தகத்திலிருந்து கையளிக்கப்படுகிறது. நமது இதயத்தை ஆத்மா சோதனை செய்ய வேண்டிய நேரம் இது. நீங்கள் செலுத்தும் எரிபலிகள், வெள்ளாட்டு கிடாய்களின் இரத்தம் எனக்கு தேவையில்லை. உங்களில் தீமைகளையும் தீய செயல்களையும் வெறுக்கின்றேன். நன்மை செய்து நீதியை நாடி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீய செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1,
இறைவார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களில் எரிபலிக்கும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும் என்று விட்டது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இரத்தத்தை எனக்கு எதற்கு? நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து நிற்கிறீர்கள். இதை கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அறிவுறுப்பாக இருக்கின்றது. நீங்கள் ஒழுக்கமில்லாமல் கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாடும் சமய கூட்டங்களும் மட்டும் உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களை எனக்கு விருப்பம் இல்லை. அவையெல்லாம் சமய கூட்டம் ஆகும். உங்கள் கைகள் நீங்கள் உரைப்பதும் பாராமுகமாயிராதேயும் இருப்போம் இருக்கும். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீய செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள். தீய செயலை விட்டுவிடுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒழுக்கத்தை ஒழுகுங்கள். திக்கற்றவருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்கு வழங்குடுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. என் ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார். பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார். பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை பெருங்கையராய் அனுப்பினார். செல்வரை பெருங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் சிறு குற்ற மனிதரை சிதறடித்தார். நெஞ்சில் சிறு குற்ற மனிதரை சிதறடித்தார். ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. Alleluia, 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 Alleluia. அருள் நிறை மறி நீ வாழ்க. ஆண்டவர் என்றும் உன்னுடனே. பெண்களுக்குள்ளே பேறு பெற்றாய். என்றென்றும் நீ வாழ்கவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கு. யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவளிடம், இந்த தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மொண்டு பந்து மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு செய்தார்கள். பந்து மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்து மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிள்ளைகள் எல்லாம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. I'm quite happy to see all the children and also the teachers with their uniform, new uniform saree, and also there are people, and we have started 13th with the first mass in the morning. There was a good number of the participants was here, and second mass, and proceed to the third and fourth and fifth. So a beautiful day. 13th is always a day of dedicated to our blessed mother. ஆகல மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைங்க உங்களுக்கு சில விஷயங்கள், ஏன் இந்த நாள், பிள்ளைங்களுக்கும் மாதாவுக்கும் என்ன சம்பந்தம், அதெல்லாம் சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு இன்னும் உங்களுடைய பக்தியை என்பதை விட அன்னையினுடைய அந்த தன்மையில் அன்னையினுடைய அதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள ஒரு அழகான வாய்ப்பு. அன்புக்குரியவர்களே, தென்கொரியாவில் ஒரு 13 மாடி கட்டடம், சியோல் என்கின்ற ஒரு சிட்டி. அந்த 13 மாடி கட்டடத்தில் இது சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. அந்த 13 மாடி என்பது மிக 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 பெரியது இல்லையா? அந்த 13வது மாடி கட்டடத்தில் ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் வாழ்ந்து வருகிறார்கள். அதில் அந்த வீட்டில் இருந்து ஒரு செக் லீஃப், அப்போல்லாம் ஒரு ஏறக்குறைய எப்படி சொல்கிறது, ஒரு 1124 ரூபா. அந்த செக்கு ஜன்னல் வழியே பறந்து கீழே வந்து விழுந்துகிறது. இப்போ இந்த தாய் பார்த்தா அந்த செக்கு எடுக்க, அந்த காசோலை எடுக்க கீழே போகிறாங்க. இந்த குழந்தை ஒரு ஏறக்குறைய 1 வயசு குழந்தை அம்மாவை தேடி 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 தத்தி 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 ஜன்னல் ஓரத்தில் வந்து நிற்குது, த எட்ஜ் ஆஃப் த விண்டோ. அம்மா கீழேருந்து பார்க்குறாங்க, குழந்தை மேலே நிற்குது. ஐயோயோ, என் குழந்தை போச்சே அப்படின்னு அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் அந்த குழந்தை 13வது மாடி கட்டடத்துலேருந்து அங்கேருந்து கீழே குதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அம்மாவை நோக்கி. அந்த நேரத்தில் அந்த தாய் யாரையும் கூப்பிடணும்னு தோணலை, யாரை கூப்பிட்டு யாரும் உதவிக்கும் தோணலை. தான் குழந்தை ஐயோ என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஓடி போயிட்டு தான் 2 கரத்தை நீட்டி, தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கையை இப்படி நீட்டி இப்படி நீட்டுறாங்க. குழந்தை கரெக்டாக வந்து விழுகிறது. உடனே அதை கட்டி அணைத்து ஒரு ஆசீர்வாதத்தோட கடவுளுக்கு நன்றி என்று. அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தையை காப்பாற்ற தாய் போல அந்த தாய் தன்னை மறக்கின்றால், குழந்தை அதுபோல தான் மாதா. அன்னையை நாம் பார்க்கின்ற போது ரொம்ப அழகு. அன்னை தன்னை மறந்து நாம் எல்லோரையும் பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற அழகான அற்புதமான பணிகளை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளாக நீங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப அழகாக
இலக்கியங்கள் எல்லாம் மாதாவை பற்றி ரொம்ப அழகாக சொல்லும். அதில் பல பேர் பல இலக்கியங்களில் பேசியிருக்கிறார்கள். அதில் வீரமா முனிவர், அவருடைய பெயர் பெஸ்கி, இத்தாலிய நாட்டை சார்ந்தவர். அவர் இந்தியாவுக்கு, தமிழகத்திற்கு ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வருகை தந்து, தமிழ் தெரியாது, பண்பாடு தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, மொழி தெரியாது, சாப்பிட உணவு பற்றிய எதுவும் தெரியாத அவர் பிறகு தமிழை கற்றுக்கொண்டு மொழி இலக்கணம், யாப்பு இலக்கணம் எல்லாம் அவர் தொகுத்து அவர் எழுதிய அழகான ஒரு தமிழ் தான், ஒரு அழகான புத்தகமெல்லாம் எழுதியிருக்கிறார். ஆகையால் அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக மாதாவை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுவார். மாதாவை பற்றி வீரமாமுனிவர் தமிழ் புலவராக, இத்தாலிய நாட்டை சார்ந்தவர், தமிழ் மேல் இருந்த பற்றுகளை கற்றுக்கொண்டு அவர் அன்னையை பற்றி வாரி சொல்லுகிறார். அன்னை யார், மாதா யார்? மாதா யார் என்றால் அருளாகி, அருள் நிறைந்தவள். அகமாகி, அகம் என்றால் உள்ளம். அகிலாகி, அகிலம் என்றால் என்ன? உலகம். அருளாகி, அகமாகி, அகிலாகி, அழகாகி, அழியாத அழகியாகி, பொருளாகி, புறமாகி, பண்பாகி, அன்பாகி, அறிவாகி, மொழியாகி, விழியாகி, துளியாகி, பலவாகிய அரசியே வாழ்க 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 என்று தன்னுடைய அழகான அந்த புத்தகத்தில் அற்புதமான படைப்பை, அன்னையை பற்றிய தமிழ் சொல்லை, உரைநடையை அவ்வளவு அழகாக இலக்கணத்தோடு சொன்னவர் தான் அழகான தமிழ் புலவர் யார்? வீரமா முனிவர். அவர் சொல்கிறார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடைய இருக்கக்கூடிய போராட்டத்தில் அன்னையிடத்தில் பார்ப்பது அன்பும் அருளும் மட்டும்தான். இந்த மாதா யார், அம்மா யார், இயேசுவின் தாய் யார் என்பதை தன்னுடைய அழகான இந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறார். அன்னை யார் என்றால் இந்த விண்ணுக்கு மதியானவள், வாழ்வுக்கெல்லாம் நீதியானவள், கண்ணுக்கு காட்சியானவள், கற்புக்கு சாட்சியானவள், பண்ணுக்கெல்லாம் தாளமானவள், பாசத்திற்கெல்லாம் இதமானவள், அதோடு எல்லாருக்கும் எல்லாமும் விட வற்றாத குலமானவள், மணக்கும் சோலையானவள், நெஞ்சுக்கெல்லாம் உரமானவள், இதயத்திற்கு இதமானவள், இனம், சாதி, சமய, பண்பாடு, மொழி, கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி எல்லோருக்கும் எல்லாமுமாக இருப்பவள் தான் அன்னை மரியாள் என்று அழகாக இந்த இலக்கிய புத்தகத்தில் அற்புதமாக அன்னை மரியாளை பற்றி சொல்லுகிறார். ஆக அன்புக்குரிய நிச்சயம் உண்மைதான். எல்லோருக்கும் எல்லாமுமாக, குழந்தைகள், வலியவர்கள், ஏழைகள், எளியவர்கள், கஷ்டத்தோடு இருப்பார், கண்ணீரோடு இருப்பார், எந்த மதத்தையெல்லாம் சார்ந்து. அதனால் வேளாங்கண்ணி பாருங்கள், நாகப்பட்டினம், பல்வேறு மத மக்கள் எல்லாம் செல்வார்கள். பெசநகர் பாருங்கள், பல மக்கள் செல்வார்கள். அதே போல் ஃபாரினில் பார்த்திங்கன்னா போர்ச்சுகல், அதே போல் பார்த்திங்கன்னா லூர்து நகர். ஆக எல்லா மதத்தை தாண்டி அன்னை மரியாள் எல்லோருக்கும் எல்லாமுமாக இருக்கார். இதில் பிள்ளைகள், நீங்கள்லாம் மாணவர்கள் இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன அழகான தொடர்புனா, அன்னை மரியாள் நிறைய காட்சி கொடுத்தது, அப்பாரிஷன்ஸ் என்று சொல்வார்கள். அப்பாரிஷன், நிறைய காட்சிகள். உதாரணத்திற்கு பிரான்ஸ் நகரில், லூர்து நகரில் ஒரு 18 வயது ஒரு சிறுமிக்கு காட்சி கொடுக்கிறார். பிறகு போர்ச்சுகல் தான் இந்த காட்சி, இதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். போர்ச்சுகலில் 3 பேருக்கு காட்சி கொடுக்குறாங்க. பிறகு மெஜுகுரி எங்கே இருக்குது? போஸ்னியா, இந்த நாட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். போஸ்னியா எர்சகோவினா கப்பலில் ஒரு நாள் முழுவதும் கப்பலில் பயணம் செய்து ரொம்ப அழகாக இந்த இடத்துக்கு மலைக்கு சென்று அங்கே 5 சிறுவர்களுக்கு ஏறக்குறைய ஒரு 16 வயது, 11 வயது, 12 வயது சிறுவர்களுக்கெல்லாம் காட்சி. மெக்சிகோவில் காட்சி. இதுபோல் பல காட்சிகள். இதில் புகழ்பெற்ற ஒரு காட்சி தான் பாத்திமா அன்னையினுடைய காட்சி. அந்த பாத்திமா அன்னையுடைய காட்சியை தான் அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். அதை பற்றி உங்களுக்கு ஒரு 2-3 நிமிடங்கள், சரிங்களா? ஆக முதலில் என்னன்னா, போர்ச்சுகல் நாடு ஏறக்குறைய 1917ஆம் ஆண்டு இந்த காட்சி நடைபெறுகிறது. இந்த காட்சியின் பின்புலம் என்ன? முதல் உலகப் போர் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எப்போ? 1914ஆம் ஆண்டில் முதல் உலகப் போர் தொடங்குகிறது. போர்கள், கலக்கங்கள், வன்முறைகள், சம்பவங்கள், நிறைய பேர் சாகிறாங்க, பயத்தோடு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில்தான் அன்னை மரியாள் 3 சிறுவர்கள், அங்கே 3 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, 3 சிறுவர்களுக்கு காட்சி. அந்த 3 சிறுவருடைய பெயர் என்ன? அந்த பையன் பேர் பிரான்சிஸ், இன்னொரு பொண்ணு பேர் லூசியா, இன்னொரு பெண்ணு பேர் ஜெசிந்தா. இவங்க காட்சி பெற்ற 2-3 ஆண்டுகளில் இறந்து விடுகிறார்கள். 97 வயது வரைக்கும் வாழ்ந்தவங்க தான் லூசியா என்பவர்கள். இந்த 3 பேருடைய உடலானது போர்ச்சுகல் பாத்திமா நகரில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆகவே நான்லாம் வந்து போர்ச்சுகலில் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன ஞாபகம்? கட்டாயம் ஒருத்தர் ஞாபகம் வருமே. என்ன ஞாபகம்? கிறிஸ்டினா ரொனால்டோ இல்லையா? அதான் உங்களுக்கு ஞாபகம். வெரி குட், பரவாயில்ல, நத்திங் ராங் இன் இட். பட் போர்ச்சுகல் கிறிஸ்டினா ரொனால்டோல இஸ் அ பெஸ்ட் டிவோஷன் டு ஃபாத்திமா. ஆகையில் மாதாவுடையது. அப்போ மாதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 3 பேருடைய காட்சியில் இன்றைக்கு அந்த காட்சி எப்போ நடைபெற்றது? 1917 மே மாதம் 13ஆம் தேதி தான் இந்த ஃபர்ஸ்ட் அப்பாரிஷன்.
இன்னைக்கு 109வது ஆண்டு விழாவை, இந்த காட்சியை இன்றைக்கு 3வது காட்சி நடைபெற்ற நாள் தான். மே மாதம் ஆரம்பித்த காட்சி. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 6 மாதமும் காட்சி. ஒவ்வொரு 13ஆம் தேதியும் மாதம் சொன்னது இதுதான். ஒவ்வொரு 13ஆம் தேதி 3 பிள்ளைகளை பார்த்து ஒவ்வொரு 13ஆம் தேதி இங்கே வர வேண்டும், பல நன்மைகள் பல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீங்க. அதனால தான் ஒவ்வொரு 13ஆம் தேதி சிறப்பு நாளாக, மாதாவின் நாளாக இன்றைக்கு நாம் சிறப்பிக்கிறோம். இந்த ஜூலை 13ஆம் தேதி நடைபெற்ற காட்சியில் மாதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நரகத்தை காமிக்கிறாங்க. நரகம்னா ஆங்கிலத்தில் ஹெல் இல்லையா, நரகத்தை காமிக்கிறாங்க. அந்த நரகத்துக்குள்ள தீயவர்கள் அல்லது தவறு செய்தவர்கள் அல்லது பாவம் செய்தவர்கள் எப்படி அவங்க வேதனை ஊறுறாங்க, அதான் இந்த காட்சி. அங்கே பாருங்க, அந்த நெருப்பு வடிவில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பாவம் செய்தவர்கள், பாவிகள், தவறு செய்தவர்கள் நரகத்தில் எப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை அம்மா காட்சியில் வெளிப்படுத்துகிறாங்க. இது ஒன்று. அந்த மிலிட்ரி என்பது என்ன தெரியுங்களா, ரஷ்யா. ஆக ரஷ்யா கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்ற பொழுது மாதா அந்த 3 சிறுவர்கள் சொல்கிறாங்க, ரஷ்யா மனமாற செபியுங்கள் என்று. பிறகு மனம் மாறியது ரஷ்யா. அதெல்லாம் அந்த ரஷ்யாவுடைய அந்த பின்புலம் தான். மேலே ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, ஃபாதர் போல, அவர் தான் இஸ் அ போப், நம்முடைய திருச்சபையினுடைய தலைவர். அதாவது 1981ஆம் ஆண்டு அவர் சுடப்பட்டார். அதாவது பாப்பானவர் வாட்டிக்கன் ஸ்கொயரில் அவர் விசிட் போகின்ற போது ஒருத்தர் சுடுகிறார். சுடப்பட்ட பொழுது அப்படியே அந்த குண்டடிப்பட்டு அப்படியே விழுகிறார். விழுகின்ற பொழுது ஒரு ஃபோட்டோ யாரையும் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ பிறகு பிரசுரமாகிறது, ரொம்ப பாப்புலராக வெளிவருது. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை சுடப்பட்ட என்னை சாவிலிருந்து மரணத்திலிருந்து காப்பாற்றிய அந்த பெண் வேறு யாரும் இல்லை, பாத்திமா அன்னை தான் என்று சொல்லி அந்த குண்டு எங்கே அடிப்பட்ட அந்த குண்டு இன்றைக்கும் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்றால் போர்ச்சுகலில் ஃபாத்திமா நகரில் பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தில் மாதாவுடைய தலையில் கிரீடம், அந்த கிரீடத்தில் 12 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 12 நட்சத்திரங்கள் ஒன்றுதான் போப் அந்த குண்டு அடிப்பட்ட அந்த குண்டை எடுத்து, மருத்துவர்கள் எடுத்து அந்த குண்டை அவங்க சொல்கிறாரு, என்னை காப்பாற்றிய அந்த தேவத்தாய்க்கு நான் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்த குண்டானது மாதாவுடைய கிரீடத்தில் வைக்கப்பட்டு இருக்கு. அதனால் மாதாவதான் காட்சி. பாவிகள் மனம் திரும்ப, ரஷ்யா மனமாற ஆக பாதுகாக்கப்பட்ட, இதெல்லாம் சொல்லக்கூடிய அழகான விஷயமாக. அன்புக்குரிய பிள்ளைகளை, எப்பொழுதும் அன்னை மரியாள் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த இடத்திற்கு இப்படி போகும்போது வரும்போதெல்லாம் மாதா கிட்ட நீங்கள் சொல்லிட்டு, அம்மா எனக்கு நல்ல படிப்பை தாங்க, அம்மா தாயே எனக்கு நல்ல புத்தியை தாங்க, நல்லா விளையாடணும், நல்ல பழக்கம். நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், ஜஸ்ட் ப்ரே டு ஆர் லேடி, ஷுவர்லி வில் கெட், பிகாஸ் மதர் மேரி ஆல்வேஸ் லவ்ஸ் அ சில்ட்ரன். She loves a family, all those who are suffering, all those who are stressed, all those who are anxiety, all those who are worried. Always there is a rectification through the blessed mother. அம்மா வழியாக ஆசிரும் அருள் மனசெல்லாம் நமக்கு இறுக்கமாக இருக்கிற போது லேசாக ஆற்றுவோல் தான் அன்னை மரியாள். அன்னை மரியாள் ஆசி நம்ம பள்ளிக்கூடத்திற்கும் நம்முடைய பங்குக்கும் பங்கு மக்களுக்கும் உங்களுக்கும் இருக்கட்டும். அன்னையின் அன்பில், அன்னையின் அரவணைப்பில், அன்னையின் ஆசிரில் பிள்ளைகளாக உங்களையும் உங்கள் பெற்றோர்களெல்லாம் அம்மா மாதா நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. Prayer of the faithful. உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறைவா, பேதுரு எனும் பாறை மீது உமது திரு அவையின் கோபுரத்தை கட்டி எழுப்பினீர். திருத்தூதர் பேதுருவின் வழித்தோன்றல் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், குறிப்பாக இன்று திருப்பள்ளி நிறைவேற்றும் எமது பங்கு தந்தையும் தாளாளரும் ஆன பாசமிகு அர்ப்பணி தாமஸ் இளங்கோ அவர்களையும் ஆசீர்வதித்து உமது மக்களையும் என் பள்ளி மாணவ செல்வங்களையும் வழிநடத்த அருளும் ஆற்றலையும் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தேவனாகிய எம் இறைவா, எமது நாட்டின் தலைவர்கள் மக்கள் மீது அதிக அக்கறை கொண்டு மாநில அரசுக்கு தேவையான மின்சாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடிநீர் போன்றவைகள் சரியாகவும் சமமாகவும் பகிர்ந்து
மக்கள் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்திட நீதியையும் நிதியையும் நிறைவாக தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றாணையம் இறைவா, தொடங்கியிருக்கும் புதிய கல்வியாண்டில் மாணவர்கள் அனைவரும் ஞானத்தையும் ஞாபக சக்தியும் நிறைவாக தந்து எதிர்கால லட்சியங்களை வாழ்வாக்கும் வல்லமை படைத்தவர்களாக மாற்றிடவும், அவர்கள் சிந்தனை செயல் அனைத்தும் படிப்பின் மீதே கவனமாக இருந்திடவும் நல்ல ஞானத்தை தந்திருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்பினோரே கைவிடா இறைவா, எங்கள் பகுதியில் பல்வேறு நோய் நொடிகள், துன்பங்கள், வேதனைகளில் வாடுவோர், ஒடுக்கப்பட்டோர், முதியோர், தனிமையில் வாடுவோர் ஆகியவர்கள் மீது இறங்கி அருளும். உமது கரத்தால் அவர்களை கரம் பிடித்து அரவணைத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் இறைவா, கால சூழ்நிலை மாற்றங்கள், இயற்கை சீற்றம், பெருவெள்ளம், அதிக வெப்பம், உயிரிழப்பு போன்ற துன்பத்திலிருந்து உலக மக்களையும் எங்களையும் பாதுகாத்து மீட்டருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொது கருத்துக்களோடு தனிப்பட்ட கருத்துக்களை let's all pray apostle and let's join our hands and pray to our Blessed Mother. And we are studying over the Christian institution. Always the Blessed Mother leads in front and bless our institution and bless all our students. Such a wonderful occasion on being 13th, a special devotion to a Blessed Mother, Lady of Fatima, who appeared 109 years before, but still she loves us and she expresses, exploring her love, her concern, her care, her forgiveness, her intercession towards. ஆக எப்பொழுதும் அம்மா எல்லோரையும் நம்மை ஆசிர்வதிக்க, குறிப்பாக பிள்ளைகளாக உங்களை, உங்களுடைய பெற்றோர்களை, உடல் நலத்தை, உள்ள நலத்தை, உங்களுடைய மனநலத்தை கடவுள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்னையின் பாதுகாப்பில், அன்னையின் பராமரிப்பில், அன்னையின் உடனிருப்பில், அன்னையின் அரவணைப்பில் அன்னை நம்ம எல்லாரையும், நம் பள்ளியெல்லாம், ஆசிரியர்கள் எல்லாம் எல்லோரும் நிறைவாக ஆண்டவர் நிறைவாக அன்னையின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல் காணிக்கைகளை கொண்டு அழைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உன் திருவடியில் உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும், என் வாழ்வினிலே ஒளி வீசும். அழைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உன் திருவடியில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கு. உழைப்பில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கு. தந்தை தயவுடன் ஏற்றிடுவாய், தந்தை தயவுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தருகின்றோம், தருகின்றோம். அழைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உன் திருவடியில் உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும், என் வாழ்விலே ஒளி வீசும். அழைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உன் திருவடியில். வாழ்வினில் வருகின்ற புகழெல்லாம் வல்லவரே உந்தன் மகிமைக்கு. வாழ்வில் வருகின்ற புகழெல்லாம் வல்லவரே உந்தன் மகிமைக்கு. கருணை தலைவாய் ஏற்றிடுவாய், கருணை தலைவாய் ஏற்றிடுவாய்.
எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்விலே ஒளி வீசும் அழைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே திருவடியே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்புள்ள பிள்ளைகளே, இன்றைக்கு அழகான மாதாவுடைய நாளில் அன்னை மரியாளுடைய அருளும் ஆசீரும் உங்கள் மேல் நிரம்பிட, நம்முடைய பள்ளியெல்லாம் ஆசீர்வதித்திட, நம்முடைய மக்கள் இந்த பங்கை சார்ந்த அனைத்து மக்களையும் அன்னையெல்லாம் ஆசீர்வதித்திட, குறிப்பாக தொழிலுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வளர்ச்சியும் அருளாதாரமும் பொருளாதாரம் பெருக அம்மாவிடத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அழகான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் மக்களிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரும் ஆற்றலால் ஒளியினாலும் ஒளி விற்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் நீர் அருளியாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் இல்லை எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்களிடம் செலுத்துவதும் எப்போதும் கன்னியான தூய மரியாவுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையும் தூய ஆவினேற்றால் அன்னை முடி ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகில் கழித்தார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சு வாட்சி புரிவோராக அனைவரோடும் சேர்ந்து மைப்புகழ்ந்தேற்றி ஒரே குரலாய் பாடுவதால் தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கடைந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறு பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தை மெய்ப்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமண் என்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் சிறப்பாக இத்திருப்பலியில் அன்னையினுடைய அற்புதமான 13ஆம் நாள் கலந்து கொள்கின்ற அத்தனை பேரையும் வெகு சிறப்பாக மாணவர் செல்வங்கள் அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்றபடி நிச்சயமாக அம்மா தாயே இங்கே குழுமிருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தலும் மக்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் ஆக எல்லோரையும் ஆசீர்வதித்தலும் இந்த திருப்பலியினுடைய பேருபலனை பரிபூர்ண பலனை எங்களுக்கு வழங்கும்படியாக உடைய திருமகன் இயேசுவிடத்தில் பரிந்துரைக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுதும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பன், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அருளையும் ஆசீர்வாதத்தில் நம்புவருக்கெல்லாம் நலமும் தேடுவருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கின்ற சக்தி நிறைந்த தாயிடத்தில் நம்ம எப்போ கொடுத்து உடல் நலத்தையும் மனநலத்தையும் தொழில் வளர்ச்சிக்காக பிள்ளைகளாக நம்முடைய படிப்பிற்காக ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்ற அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தீர். எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் பாராமல் மத்திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி மத்திரு உலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் சந்நிதி மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஆண்டவர் சன்னிதானத்தில் அவர் வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னையினுடைய சிறப்பான நாளில் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க நம்புவருக்கெல்லாம் நலமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் நலத்தையும் உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் வழங்க நம்ம எல்லாம் தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
இறைவனின் வானகத்திலிருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட இருந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னில்லத்தில் எந்நாளுமே சரணடைந்தேன். இறைவனின் வானகத்திலிருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட இருந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனின் வானகத்தில் இதயங்கள் மகிழ்ந்திட இருந்து வந்தார். விண்ணின் அருள் என்னில் பொழிந்திடுவார், கண்ணின் மணி என காத்திடுவார். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன், என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுவேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன், மனதிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனின் வானகத்தில் தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட இருந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னில்லத்தில் எந்நாளுமே சரணடைந்தேன். இறைவனின் வானகவிருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட இருந்து வந்தார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவேலா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கீட்டிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும்.
வருகவென்றன்போடு என்னை ஈரும். நன்றி தெரிவித்தல். இரக்கத்தின் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். இந்த தெய்வீக அன்னையின் நினைவு திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெபித்து பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மாணவ செல்வங்களின் நன்மைக்காகவும் அயராது உழைக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை மற்றும் தாளாளர் அருத்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு நன்றி பூக்களை காணிக்கையாக்குகிறேன். பள்ளியின் முதல்வர் திருமதி ஹெலன் சேவியர் அவர்களுக்கும் மற்றும் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி கிளாரா ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றி. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்னும் முதுமொழிக்கேற்ப நமது மாணவ கண்மணிகளை பாதுகாத்து பாசத்தோடும் நேசத்தோடும் கண்டிப்போடும் கவனித்து அவர்களுக்கு தேவையான கல்வி அறிவையும் நல்லொழுக்கத்தையும் ஊட்டி வளர்க்கும் பாசமிகு ஆசிரியர் பெருமக்களுக்கும் உதவியாளர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மேலும் திருப்பலியில் கலந்து கொண்ட பலிபீட பூக்கள் மற்றும் வேதியர் திரு ஜூலியஸ் அவர்களுக்கும் நன்றி. திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து வரம் பல பெற்ற எம் பங்கு மக்கள் மற்றும் எம் மாணவ உடன்பிறப்புகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்கள் ஆக ரொம்ப அழகாக மாதாவுடைய இந்த 13ஆம் தேதி ஏன் எனக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு சொன்னேன். 109வது ஆண்டு விழா மாதா காட்சி கொடுத்த அந்த காட்சியை நான் நினைவு கூறி இன்றைய நாள் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்முடைய பங்கு சர்ச் ஆகையால் இன்றைக்கு ஒவ்வொரு 13ஆம் தேதியும் 5 மாசஸ் ஆகையால் ஜஸ்ட் we are introducing today and it's a quite important. மாதா எப்பொழுது அதை விரும்புகிறாள். ஆகவே காலையில் 6:30 மாஸ் இருந்தது. மாஸ் முடித்த ஃபுல்லாக இருந்த மக்கள் மாஸ் முடித்த பிறகு நம்ம கொடி ஏற்றணும். பிறகு உங்களுக்கு திருப்பலி 12 மணிக்கு திருப்பலி இருக்குது. 12 மணிக்கு நேற்று உணவு எல்லோருக்கும் வழங்கப்படும். பிறகு 3 மணிக்கு அகெயின் there is a mass and 6:30 ஸ்பெஷல் மாஸ் தேர் பவனி சாட்சியம் நற்கடி ஆசீர்வாதம். அதே போல் இன்றைக்கி ஒவ்வொரு 13ஆம் தேதியும் சில நல உதவிகளை நாம் செய்கின்றோம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு விதவைகளுக்கு கணவனால் கைவிடப்பட்ட ஏழை விதவைகளுக்கு அவர்களுக்கு நலத்திட்டிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1000 ரூபாய் என்று கொடுக்கின்றோம். அதே போல் நம்முடைய பங்கை சார்ந்த ஒரு பேரண்ட்டு அவங்களுடைய பொண்ணு அவங்களுக்கு காது கேட்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்போது காது கேட்கலாம் என்ன செய்யுது? அப்போது டாக்டர் மருத்துவரை பார்க்க வச்சு ஒரு ஹியரிங் மிஷின் வாங்கி கொடுக்கும். அந்த ஹியரிங் மிஷின் இன்றைக்கி வாங்கி நாம் கொடுக்குறோம். அதே போல் கல்லூரி மாணவர்களுக்கு, இந்த பங்கை சார்ந்த கல்லூரி மாணவர்களுக்கு எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு 160 பேருக்கு கல்வி உதவித்தொகை இந்த சர்ச் சார்ந்தவர்களுக்கு நாம் கொடுக்கும். இதுபோல் நாம் வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, ஒரு பக்கம் சமூக அக்கறையும் அதே போல் பள்ளி கல்வி என்று பல வடிவங்களில் பல கோணங்களில் இந்த வளாகம் இந்த கேம்பஸ் செயல்படுவது மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம எல்லாரையும் பாதுகாத்து பத்திரமாக வழிநடத்துகின்ற பொறுப்பு நம்முடைய அன்னை பாத்திமா தாய்க்கு எப்பொழுதும் இருக்கிறது. அம்மா நம்ம எல்லாரையும் நம்புவதற்கெல்லாம் நலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறாள். அதே போல் உங்கள் காணிக்கைகளெல்லாம் நான் பார்த்தேன், நிறைய பேர் கொடுத்துருக்கிறீங்க. நான் மனசில் யோசித்தேன், நீங்கள் கொடுக்குற காணிக்கை என்ன பண்ணலாம்? நிறைய இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, மைதா அரிசி அதெல்லாம் நம்மளுடைய ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய ஆயம்மாங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். அதனால் அடுத்த முறை நீங்கள் ஏதாவது காணிக்கை கொடுக்கணும், அதெல்லாம் ஸ்கூலில் நமக்கே கண்ணுக்கு தெரியாமல் அவங்க உழைச்சிட்டு இருப்பாங்க, சாதாரண பணியாளர்கள். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்முடைய ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறது, பிறகு நம்முடைய கிரவுண்டு க்ளீன் பண்ணுறது, கிளாஸ் ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய சாதாரண துப்புரவு பணியாளர்கள், நான் டீச்சிங் ஸ்டாஃப் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். பென்சில் பேனா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, வச்சு கையெழுத்தெல்லாம் ஒன்றும் போட போகிறதில்ல. அதனால் பென்சிலு ஸ்கேலு அதெல்லாம் நிறைய இருக்குது. அது வந்து நம்முடைய இந்த சர்ச்சில் ஈவினிங் ஸ்கூல் 3 ஈவினிங் ஸ்கூல் நான் தொடங்கியிருக்கிறேன். 3 ஈவினிங் ஸ்கூல், மாலை நேர பள்ளி. ஏழை பிள்ளைகள் இலவசமாக படிப்பதற்காக 3 இடத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு பேனா புத்தகம் நீங்கள் கொடுத்ததை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆக இப்படியாக எளியவர்களில் நாம் இறைவனை பார்க்கக்கூடிய மனித காணிக்கையெல்லாம் கொடுத்த உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதே போல் இன்றைக்கி சிறப்பித்து நீங்கள் யார் சிறப்பித்து who celebrated today's mass 11th standard. Okay, 11th standard who celebrated, who is in charge of the 11th standard? Teacher Jennifer. Yeah, okay, very good. Let's give a round of applause to all the 11th standard students. And then all those who are given the offer
let's give the round of applause all those who have given the gifts for the poor. And third thing, I'm quite happy that you are so quiet and so elite and so participated well. I think there is no any commotion, any noise over here. You are respecting the church. That's well and good. And you are able to listen what is the importance of today. And you know that though I'm a correspondent, but you are able to attentively you are able to participate this holy mass. So therefore, the round of appreciation, applause to everyone. So let's give the big hand to everyone. And also the people, the parishioners, I told them yesterday itself, you can also join for the 9 o'clock mass. I'm so glad that at least few people were joined here. So let's also wish them and give a round of applause to all the parishioners of the parish. And also special note of thanks to Mr. Dinesh, the choir master. I think you can take over the students also for give the practice for next time. So let's give the round of applause to Mr. Dinesh, choir master, for helping us to participate Holy Mass well. And finally, what goes in my mind, number one, every first Friday there will be a mass in English. Okay, every first Friday, because English is a mandatory of our school medium. So therefore, on every first Friday, we will have the Sacred Heart devotion, and we will dedicate our school to Sacred Heart. On every first Friday, we will be having the service in English. And then every 13th, we will dedicate our day to our Blessed Mother, Our Lady of Fatima. The service will be in Tamil, so that both the vernacular language also will take over to have the train enough and to explore ourselves in a right way. And finally, I think this week I'm just thinking that I just want to organize two things to get settled down. One is your sports. Okay, I think there's a bit confusion with regard to your sports and all. So I just wanted to set right your platform of your sports, under 14, under 17, under 19, as well as other section also. And we have shortage of one PT master, even though we just want to focus on the basketball and volleyball and badminton. So let me find out the person who can give a coaching in this week. We have to get settled down so that we can take over practice for the sports day also. Okay, very soon we are going to have the sports day and inter-school competition. So there are so many things awaiting heard. Your test is over, 10th and 12th. The test is over. Okay. And then in this week, I just wanted to organize a small relaxation competition. For example, a painting, drawing, whatever goes in my mind, I just wanted to explore to the students, so that you can also develop your skill and talents. Okay, maybe I can tell you maybe tomorrow. So one of these days, you can have the painting and drawing competition. I'll give the theme so that everyone whoever interested, not everyone, maybe the primary section will be here hall, and the other section will be in that hall and that hall. So everybody can get a bit relaxed and to have your explore your skills and talent. These are the few things awaiting to see over in our school. Meanwhile, take over on your concern and care and attention on your language. What's the language of the school? Yeah, English. Develop your language. Imran, you are here and shifted here. Okay, no worry. I'm so happy to see everyone. Okay, so anyway, so take over and keep up the rule of language. It's always helping tool right now and your future. So God bless you. Last hymn, while the hymn is going on, you just teach us as to guide according to the section. You just go to the Blessed Mother. There will be a flower. Okay, there will be a flower. And that's a beautiful poem is there. The poem name is Unpetaled Rose. It's a poem written by St. Teresa of Child Jesus. அந்த உதிரி பூக்கள் கூட கடவுளாகிய உமக்கு சொந்தம் என்று அழகாக ஒரு அழகான போயம், ஒரு கவிதை இருக்கிறது. த அன்பெட்டல்ட் ரோஸ். அன்பெட்டல்ட் ரோஸ்னான அந்த பூக்கள் இல்லாத அந்த காம்பு, த அன்பெட்டல்ட் ரோஸ். அது கூட ஆண்டவரே உதிரையெல்லாம் விழுகின்ற பொழுது எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நீ தான் எனக்கு சொந்தம் என்று ஆகையால் அந்த பூவெல்லாம் எடுத்து மாதாவுடைய பாதத்தில் வைத்து, யூ கேன் ப்ரே ஃபார் எ குட் மெமரி, யூ கேன் ப்ரே ஃபார் எ குட் ஹெல்த், யூ கேன் ப்ரே ஃபார் எ போர்டு எக்ஸாம், யூ கேன் ப்ரே ஃபார் எ பேரண்ட் டு ஹேவ் த குட் ஹெல்த், you can pray whatever may be. You just take a flower and keep over under the feet of Blessed Mother. Blessed Mother always loves you, always gives the blessings upon you.
Let's stand for the final prayer. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான தூய மரியாவின் நினைவில் கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதை கண்ணியை கண்டு பாவத்தைகள் மீட்பின் மறைவுமை பெற நாங்கள் தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. கைகள் இரண்டும் வெறுங்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த மாதாவுடைய அழகான பாத்திமா சுரூபத்தை கொண்டு எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதம். ஆகவே பிள்ளைகளாக உங்களையும் அன்னை ஆசீர்வாதங்கள் எல்லாம் குவிப்போம். Let's join the hands and just close your eyes and say a simple prayer. What prayer you can say? You pray as you like. Okay, just have a simple prayer by saying to our Blessed Mother. You can ask good health of your parent. You can ask good memory for your studies, or you can ask good health. Whatever maybe, just ask Blessed Mother as a blessing that you will get it right now on this auspicious red letter day of 13. அம்மா தாயே, ஆரோக்கியதாயே, அருள் நிறைந்ததாயே, ஆசீர்வதிக்கின்றதாயே, எங்களெல்லாம் வழி நடத்துகின்றதாயே, கண்ணுக்கு காட்சியாக, விண்ணுக்கு சாட்சியாக, இந்த மண்ணுக்கெல்லாம் சாட்சியாக, பாலமாக, எல்லோருக்கும் எல்லாமுமாக, இதயத்திற்கெல்லாம் இதமாக இருக்கக்கூடிய தாயே, நம்புவருக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சக்தி நிறைந்ததாய பிள்ளைகள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பங்கு மக்கள், அனைத்து உதவியாளர்கள், வருவோர், போவோர், ஜெபிப்போர், வேண்டுவோர், நம்புவோர் ஆக பல நிலைகளில் இருப்போர், இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட மாணவர்கள், இயலாத மாணவர்கள், வந்தோர், வர இயலாது எல்லார் மேலும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிகிறேன். நிச்சயமாக, உண்மையாக, சத்தியமாக, சாத்தியமாக மாற்றக்கூடிய சரத்தாக, சத்தாக எப்பொழுதும் எங்கள் வாழ்வெல்லாம் இன்னும் ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும் ஆற்றலோடும் அன்போடு பாசத்தோடு அறிவோடு ஞானத்தோடு வழி நடத்துகின்ற தாயே, ஞானத்துக்கெல்லாம் இருப்பிடமும் ஆசான்களுக்கெல்லாம் ஆசானமாக இருந்து ஆண்டவர் இயேசுவுக்கே பாடம் புகட்டிய தாயே, இதோ இந்த மாணவர்கள் எல்லாம் நம்புகின்ற வாழ்க்கைக்கு ஏற்றார்போல் இந்த பகுதியில் வருவதும் போவதும் செல்வதும் கடந்து செல்வதும் கொண்ட பொழுதெல்லாம் பாதுகாப்பும் பராமரிப்பும் உடனிருப்பும் சக்தியும் தந்து நிச்சயமாக இந்த மாணவனுடைய வாழ்க்கையில் அழகாக, பொக்கிஷமாக, புதையலாக, பொற்களஞ்சியமான நாட்களாக இந்த பள்ளி நாட்கள் அமைந்து எதிர்காலத்துக்குரிய தயாரிப்பாக, அடித்தளமாக, அடிநாதமாக என்னால் இந்த பிள்ளைகள் விளங்க, அற்புதமான இந்த பிள்ளைகளுடைய கைகள், அற்புதமான இந்த பிள்ளைகளுடைய மூளைகள், அற்புதமான இந்த பிள்ளைகளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆசீர்வதித்து நிச்சயம் நல்லது நடக்க, நன்றாக நாங்கள் படிப்போம், நல்ல ஒழுக்க சிந்தனைகளோடு வளர்வோம். நாங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கேற்ற கூலியை சன்மானமாக எங்களுக்கு அம்மா தாயே வழங்குவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் எல்லாம் பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர் பெருமக்கெல்லாம் அவருடைய குடும்பத்தாரெல்லாம் மற்ற அனைத்து வங்கு மக்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தையும் மகன் தூயாவின் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் பாத்திமா அன்னையினுடைய ஆசிரியம் அருளையும் பெற்றவர்களால் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாட்டு பாடுவாங்க. The teachers just come and stand over here, concerned teacher. So ask students, just take a flower and keep over under the feet of Blessed Mother. When you take the flower and keep under the feet of Blessed Mother, you just pour out a special intentions that you have. உடைய சிறப்பு ஜெபத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். Just guide the students. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாய். அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாய். என் நினைவிலும் நீ, என் வாழ்விலும்
செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. The student council come and organize and help us the students to go in a queue. Yes, you can come here. Let's also celebrate and help us. கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா. கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா. கலங்காத தாரகை அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா, கலங்காத தாரகை அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா. மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே, மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே, பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவளே, பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவளே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே, வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா, கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா, நீ கோடம்பாக்கம் நகரினிலே கோயில் கொண்ட அம்மா, நீ கோடம்பாக்கம் நகரினிலே கோயில் கொண்ட அம்மா. கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா, கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா, நீ கோடம்பாக்கம் நகரினிலே கோயில் கொண்ட அம்மா, நீ கோடம்பாக்கம் நகரினிலே கோயில் கொண்ட அம்மா. ஏழையங்கள் நெஞ்சினிலே அம்மா, எளியவரின் குரல் கேட்பாய் அம்மா, ஏழையங்கள் நெஞ்சினிலே அம்மா, குரல் கேட்பாய் அம்மா. பாத்திமா நகரினிலே காட்சி தந்தவளே, பாத்திமா நகரினிலே காட்சி தந்தவளே, கோடம்பாக்கம் நகரினிலே அருளை பொழிபவளே, கோடம்பாக்கம் நகரினிலே அருளை பொழிபவளே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே, வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே.
நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா. கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா. கலங்காத தாரகை அம்மா, மங்காத ஒளிவிளக்கி அம்மா, கலங்காத தாரகை அம்மா, மங்காத ஒளிவிளக்கி அம்மா. மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே, மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே, பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவளே, பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவளே. வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே, வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே. நீங்காத துணையாக வருவாயம்மா, என் நிலையறிந்து உன்னருளை தருவாயம்மா. வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வை